ஆனால் தோல்வி வருகிற போது கண்ணீர் மட்டும்தான், பேசுறதுக்கு வார்த்தைகள் இருக்கவே இருக்காது. நம்ம கண்ணீர் வடிக்கிற போது இன்னொரு மனிதர் சிரித்துக் கொண்டிருந்தால் உள்ளத்துக்குள்ள ஒரு பக்கம் வேதனையா இருக்கும். எந்த கடவுள் எனக்கு இந்த சோதனையை கொடுத்தாரோ. கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கு தான் சோதனைனா அவங்க எதுக்கு கஷ்டப்படணும், அவங்களாவது சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தோணும். ஆனால் நற்கருணை ஆண்டவரோடு நாம் இருந்தோம் என்று சொன்னால் இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாக நாம் என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா நம்ம கூட யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னோடு இருந்தார் என்று சொன்னால் எல்லாமே வெற்றிதான். இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், ஆனால் நான் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தேன் என்று சொன்னால் அவருடைய பிரசனத்தில் இருக்கிறேன். இப்ப இந்த காலம் தவக்காலம், இந்த தவக்காலத்தில் ஜெபம், நோன்பு, தர்மம், இந்த 3 செயல்களை அடிக்கடி நிச்சயம் கேட்டுக்கொண்டே இருக்கும். எப்படியாவது ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது போகணும், ஒரு சிலுவை பாதையாவது சொல்லிடணும், ஒரு ஜெபமாலையாவது சொல்லிடணும் அப்படிங்கிற எண்ணம் நிச்சயம் இந்த காலத்துல அதிகமா இருக்கும். கோபம் வரும்போது ஐயோ தவக்காலம், இதுல என்ன சொல்றாரு, கோபப்படக்கூடாது. இல்லை நல்ல சாப்பாடு சாப்பிடும்போது ஆசை இருக்கும், மட்டன் சிக்கன் அதுன்னு பார்க்கும்போது ஐயோ சாப்பிடும் போது அப்படியே போகும். ஆனால் திடீர்னு ஐயோ இல்லை, இது தவக்காலம். இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகள், இயேசு எனக்காக துன்பப்பட்டார், எனக்காக வேதனைப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக சிதைக்கப்பட்டார் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் போகும்போது எல்லாத்தையும் எழுதுவோம். பவுலடிகளார் சொல்வார்களா, இயேசுக்காக அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன். என்னடா இதெல்லாம் தேவையில்லை, இயேசுவை பார், அவருடைய படத்தை பார், அவருடைய தலையில முள்முடியிலிருந்து வடியக்கூடிய அந்த ரத்தத்தை பார், அவர் செல்வியில சுமந்து கொண்டு போகும்போது அவர் வடிக்கின்ற அந்த ரத்தத்தை பார், அவர் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு சென்றாலும் உதவி செய்ய ஒரு நாதி இல்லை அப்படிங்கிற நேரத்தில் சிமியோன் வந்து உதவி செய்கிறான். சீமோன் வந்து அதை கடந்து போகிற போது யூத மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறார், எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக என்ன 3 முறை எழுந்திருக்கிறார். ஆனாலும் யூத பெண்மணிகளுக்கு நினைச்சாரு ஆறுதல் சொல்கிறார். கடவுள் அன்புக்குரியவர்களே, விழுந்தாலும் நமக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய கடவுள், இந்த உலகத்தை படைத்து அனைத்தையும் நல்லதென்று கண்ட கடவுள் தான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், ஆதாம் ஏவாளின் வழியாக இந்த உலகத்தை நான் படைத்ததற்கு ஒவ்வொரு நிகழ்ச்சிக்குள்ள பார்க்கிறோம். ஐயோ என்ன மனுஷனை படைச்சோம், படைக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஆனாலும் அது பிறகு என்ன செய்யல, என்னத்தை அவர் நினைத்து கொண்டே இருக்கிறது. வெள்ளப்பெருக்கு முடிஞ்சவுடன் அவர் வாக்குறுதி கொடுக்கிறார், இந்த உலகத்தை நான் அழிப்பதில்லை என்று கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களை இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது நான் கடவுளோடு எப்படி ஜெபத்தில் இணைந்திருக்கிறேன், நான் ஜெபத்தில் கடவுளோடு இணைந்திருந்தேன் என்று சொன்னால் எனக்குள் இருக்கக்கூடிய கடவுள் என்ன செய்வார், அற்புதமாக வேலை செய்வார். சாக்பீஸ் வச்சிருக்கிறோம், சாக்பீஸில் எழுத்துக்கள் எழுதக்கூடிய அந்த தன்மை இருக்குது. எது வரைக்கும், அதை பயன்படுத்துகிற வரைக்கும். அதை பயன்படுத்தாமல் சாக்பீஸை சும்மா ஒரு மூலையில் போட்டோம்னா அது எழுதுமா, எழுதாது. ஆனால் எழுதக்கூடிய தன்மை இருக்குதா, இருக்கு. எழுதக்கூடிய தன்மை இருந்தும் அது பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அது எழுதாது. அப்படிதானே? ஜெபிக்க எனக்கு தெரிந்திருந்தும் இறைவனோடு இணைந்து வாழ்வதற்கு ஜெபம்தான் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட என்னால் ஜெபிக்க முடியல அப்படின்னா அந்த மூலையில் கிடைக்கக்கூடிய சாக்பீஸ் மாதிரி தான்.
ஏன்னா நான் ஜெபித்தேன் அப்படின்னு சொன்னாதான் எனக்குள் இருக்கக்கூடிய கடவுள் செயலாற்றுவார். அப்படிதானே? கடவுள் எனக்கு இருக்கிறாரு, அவர் செயலாற்றணும்னா நான் ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், காலை மதியம் இரவு 3 பேர் இருக்கிறாரு, ஜெபிக்கிறார். ஏன்? தந்தை கடவுளோடு இணைந்திருக்கணும். அந்த இணைப்புக்கு மிக மிக அவசியம் ஜெபம். அந்த ஜெபத்தில் மட்டும்தான் நாம் கடவுளோடு இணைந்திருக்கணும். மற்ற நேரங்களில் கடவுள் வடிவில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் வழியாக, மனிதர்கள் வழியாக நம்ம எழுதலாம், கனெக்ஷன்ல இருக்கலாம், இணைப்புல இருக்கலாம். ஆனால் நேரடியாக நாம் இறைவனோடு எப்படி இணைப்பில் இருக்கலாம்னா ஜெபத்தின் வழியாக தான். அந்த தவக்காலத்துல 3 தூண்கள்ல முதன்மை தூண் ஜெபம். இந்த ஜெபம் அன்புக்குரியவர்கள் நமக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் என்ன செய்யுது? ஒரு சொல்யூஷன் கொடுக்குது, ஒரு தீர்ப்பை கொடுக்குது, ஒரு தீர்மானத்தை, ஒரு முடிவை கொடுக்கிறது. 1 அரசர்கள் புத்தகம் 19வது அதிகாரத்தில் எலியாவினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, எலியா பாகால் தெய்வ கடவுள், பொய் கடவுள் என்று நினைச்சாரு. ஒரு போட்டியில ஜெயிச்சார். யாவை கடவுள் தான் உண்மை கடவுள். யாவை கடவுளுடைய பெயரை சொன்னோம், மேலிருந்து சிறிது நெருப்பு விழுந்து அந்த காடைகளை அது எரிபலிகளாக மாற்றுகிறது. இதனால் கோபடைஞ்ச அரசன் நினைக்கிறான், இந்த எலியாவை சார்ந்த அனைத்து இறைவாக்குகளும் கொள்வதற்கு நினைக்கிறான். முடிவெடுக்கிறான். அதை தப்பிச்சு நம்மால் நினைச்சாரு ஊரை விட்டே ஓடுறது. ஒரு மலையில போய் நினைச்சாரு, படுத்துக்கிறார். அன்புக்குரியவர்களே, 1 அரசர்கள் 19வது அதிகாரத்துல 9வது வசனத்திலிருந்து வாசித்தோம்னா, எலியா நீ இங்கே என்ன செய்கிறாய்? எலியா நீ இங்கே என்ன செய்கிறாய்? ஆதாம் ஏற்பாட்டை கேட்கும்போது என்ன கேட்பாரு? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? இல்ல, எனக்கு காணும். அவருடைய கண்களுக்கு தெரியவில்லை. அப்ப கேள்வியில வித்தியாசம். நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன செய்வீங்க அப்படிங்கிறது வித்தியாசம். எங்க இருக்கீங்கன்னா பார்க்க முடியவில்லை. என்ன செய்வீங்கன்னா இருக்கிறாங்க, ஆனா என்ன செய்யறாருன்னு தெரியல. அப்படிதானே? அப்ப எங்க அவர் என்ன செய்யறாரு? குகைக்குள்ள பயந்து போயிருக்கிறார். வெளியே போனா நம்ம இருந்துவாங்க, கொன்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. கடவுள் சொல்றாரு, வெளியே வாங்குகிறார். 1 அரசர்கள் 19:11 வாசிக்கிறோம். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலைகளில் என் திருமுன் வந்து, இதோ ஆண்டவராகி நான் கடந்து செல்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவ ஆண்டவர் கடந்து செல்லும் போது ஒரு பெரிய அன்புக்குரியவர்களே காற்று வருகிறது. சுழல் காற்று அடிக்கிறது, பெருங்காற்று அடிக்கிறது. அந்த காத்துல அப்படியே சுத்தி பார்க்கிறாரு, கடவுள் இருப்பாரா அப்படின்ட்டு. கடவுள் இல்லை. அவன் பெருங்காற்று இறைச்சலோடு இருக்கக்கூடிய சக்தியோடு வல்லமையோடு இருக்கக்கூடிய அந்த காற்றில் கடவுள் இல்லை. அன்புக்குரியவர்கள், அதுக்கு பிறகு பார்க்கிறோம், பாறைகள் சிதறடிக்கப்படுகிறது. பாறைகள் சிதறடிக்கப்பட்டு நிலநடுக்கம் என்ன செய்யப்படுகிறது? ஏற்படுகிறது. அப்ப நிலநடுக்கம் ஏற்படும்போது பாறை இடிந்து தெரிஞ்சாரு. அப்படி ஓடி ஓடி பார்க்கிறாரு. நம்மளால இருந்தாரா? இல்லை. நிலநடுக்கத்திலும் இல்லை. அப்ப காற்றிலும் இல்லை. சக்தி வாய்ந்த இறைச்சல் உள்ள காற்றிலும் இல்லை. இந்த பூமியை வெடித்து பிளந்து கொண்டு வரக்கூடிய இந்த நிலநடுக்கத்திலும் இல்லை. அதுக்கடுத்து ஒரு மெல்லிய ஒரு ஒளி இருக்கிறது. சத்தமே இல்லாத ஓசை. காத்திற்கு இறைச்சல் வரும். காற்றினுடைய இறைச்சல் எங்கே? நிலநடுக்கத்தினுடைய இறைச்சல் எங்கே? அவன் இறைச்சல்ல கடவுள் இல்லை. கடவுள் மெல்லிய ஒலியில் இருக்கிறார். அந்த ஒலியில தான் கடவுளை எளியா கண்டுகொள்கிறார். இப்ப வெள்ளிக்கிழமை 9:30 12 மணி வரை தற்கொலை எழுந்தேற்றம் செய்து வச்சிருந்தோம். அன்புக்குரியவர்களே ஒரு 15-20 பேருக்கு வந்து ஜெபம் பண்ணி கட்டி இருந்தாங்க, சென்று கொண்டே இருந்தாங்க.
பாட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. முதல் ஆரம்பிக்கும் போது ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் ஜெபம். அடுத்த நிமிஷம் ஃபுல்லாக ஜெபமே கிடையாது. முடிக்கும் போது மாந்திக கீதம் பாடி ஆசீர்வாதம் கொடுத்தோம், அவ்வளோதான். இடையில ஒரு பொட்டு ஜெபம் கிடையாது. ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. அந்த கோவிலில் ஒரு வசனம் அப்படி அமைதியாக இருக்குது. இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி அவரோடு பேச ஆரம்பித்தார்கள். உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்ணீர், குமுறல்கள், அழுகை, அந்த வன்மம், கசப்பு எல்லாத்தையும் இருக்கிறாங்க. மெதுவா அப்படி வெளியே கொட்டி 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 அப்படியே வெளியே போட்டு இருப்பாங்க. அந்த மெல்லிய ஓசை போல அப்படியே அழகா எந்த விதமான பாகங்களும் உள்ளதும் இல்லாமல் அப்படியே வெளியே இருப்பாங்க இல்லையா? பிரைஸெல்லாம் பிரைஸெல்லாம். அவன் இந்த கடவுளை நாம் நம்பி வந்தோம்னா உள்ளத்தில் எவ்வளவுதான் பாறை இருந்தாலும் சரி, இந்த கடவுளை உற்று நோக்கி கொண்டிருந்தால் மட்டுமே போதும். உதவுகள் ஒன்று உச்சரிக்க வேண்டாம், இவர் அப்படியே பார்த்துட்டு இருந்தாலே போதும். அதுவே மிகப்பெரிய ஜெபம், மிகப்பெரிய ஜெபம். கத்தி பேசுறதோ, ஜெபிக்கிறதோ, பாடல்கள் பாடுறதோ எல்லாம் ஜெபத்தினுடைய வழிமுறைகள் தான். ஆனால் த பெஸ்ட் ப்ரேயர் அப்படின்னா அமைதியாக இறைவனோடு இருப்பது, அப்படியே தியானிப்பது, முகமுகமாக தரிசிப்பது. அந்த அமைதியில் தான் கடவுள் இருக்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த நவகாலத்தில் நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கணும்? அமைதி இருக்கணும். சலப்பா 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 அப்படின்னு பேசிட்டு இருந்தாலும் விட்டுட்டு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறது கற்றுக்கணும். வாய் பேசக்கூடாது, வாய் பேசக்கூடாது. ஒரு நாளைக்கு அப்படி அமைதியாக கற்றுக்கிட்டோம்னா நிறையா பிரச்சனைகள் குறைஞ்சிடும். உங்களை ஒருத்தர் திட்ட வராங்க, கேவலமாக பேசுகிறாங்க, கண்ணீர் வடித்தாலும் கூட அமைதியாக கடவுளோடு கொடுத்துருக்கிறேன். 5 நிமிஷத்துல எல்லாரும் தனிச்சு திட்டவங்க பார்த்துட்டு எடுத்தாங்க. இது என்ன உங்களையா, என்ன இப்படியா, அந்த இடத்தை விட்டு கடந்து போயிடுவாங்க. அப்போ அன்புக்குரியவர்களை, இந்த தவக்காலத்தில் கடவுளோடு நாம் இணைந்திருப்பது ஜெபம் என்று சொன்னால், அந்த கடவுளுடைய அனுபவத்தை வீட்டில் போய் கொடுக்கும்போது அமைதியாக என்ன செய்யணும்? அந்த பிரசனத்தை கொடுக்கணும். அதிகமாக பேசுவதை தவிர்த்து தியானிக்கிறது, கடவுளை பற்றி சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திச்சோம்னா அன்புக்குரியவர்களை உண்மையாகவே கடவுளுடைய பிரசனத்தை செஞ்செல்லாம் நம்ம கண்டுக்கிடலாம். அப்படி சிந்திச்சோம்னா பரலோகம் மேலே இருக்கா, அவங்க வீட்டில் இருக்கா? எங்கே இருக்கு? வீட்டில் இருக்கு. அதனால தான் ஒரு பாட்டு அழகாக பாடுறாங்க. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. பாடுங்கள். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவிற்காய், சுவிசேஷத்திற்காய், கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய், சுவிசேஷத்திற்காய். தந்தான தனனா தந்தானா தந்தான தனனா தந்தானா. பாடுவோம். தந்தான தனனா தந்தானா தந்தான தனனா தந்தானா. என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்ந்து கொள்வார். பாடுவோம். என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்ந்து கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார், என்னை கூடவே வைத்துக் கொள்வார், உங்களை கூடவே வைத்துக் கொள்வார். பாருங்களேன், கடவுள் நேரத்தில் வரும்போது கூட நம்மோடு சேர்ந்திருக்கக்கூடிய கடவுளாக, நம்மை
அணைத்துக் கொள்ளக்கூடிய கடவுளாக இருக்கிறார். அவர் கடவுள் நம்மை அணைக்கிற இடம் பரலோகம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த நற்கருணை பிரசன்னத்தில் நம்ம அமர்ந்திருக்கிறோம்னா, செய்தியை கேட்டுக்கிட்டு அப்படியே சிந்திச்சுட்டு இருக்கோம்னா, உங்களை அரவணைத்துக் கொண்டிருப்பவர் நற்கருணை ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். நீங்க இந்த இடத்துல இருந்து செஞ்சுட்டு இருக்கீங்களா, சிந்தி தியானிச்சுட்டு இருக்கீங்களா? இதுதான் பரலோகத்தினுடைய ஒரு முன்சுவை. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்து பாடல்களே, ஒரு மாற்றம் அடைந்து முகமுகமாக என் நேசரை காண்பேன். பாடுவோம். ஒரு மாற்றம் அடைந்து முகமுகமாக என் நேசரை காண்பேன். தொட்டு தொட்டு பார்ப்பேன், இயேசுவை தொட்டு தொட்டு பார்ப்பேன். இப்போ அந்த இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு இயல்பு இருக்கும் இல்ல, அந்த இயல்பை கடந்து இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கலாம். ஏன்னா தூங்குற நேரத்தில் கடவுளுக்காக நீங்க கொடுத்து உருமாற்றம் அடைந்திருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்குள் இருந்த நான் அப்படிங்கிற ஒரு செயல் இயேசுவோடு இணைந்து நாம் அப்படின்னு செய்கிறது மாறுகிறது. அப்போ உருமாற்றம் இயேசுவோடு நற்கருணை ஆண்டவரோடு இருக்கும்போது உருமாற்றம் இருக்கிறது. அதனால்தான் இந்த ஆண்டவரை நம்ம பவுனியை எடுத்து சொல்லும்போது செஞ்சாங்க, தொட்டு தொட்டு கும்பிட்டு கடவுளுடைய ஆசீர்வாதம் செஞ்சாங்க. நான் பார்த்தேன் இல்லையா? அப்போ உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என்னை சரை காண்பேன். படுவோம். உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என்னை சரை காண்பேன். இப்போ உருமாற்றம் அடைஞ்சால்தான் இயேசுவை பார்க்க முடியும். நானா இருந்தோம்னா பார்க்க முடியாது. நான் அவராக மாறணும். யாரா மாறணும்? இயேசுவை போல இயேசுவாக மாறணும். அப்படி மாறினா தான் அன்புக்குரியவர்களை வந்து சொல்லியும் தொட்டு பார்க்க முடியும். நம்ம வீட்டில் தாத்தா மேல பாசம் இருக்கு, பாட்டி மேல இருக்குது, அப்பா மேல இருக்குது, அம்மா மேல இருக்குன்னா அவங்க கை பிடிச்சு நம்மளை அழைத்து போகும்போது அந்த அந்த கை பிடிச்சதுக்குள்ள இருக்கும் அந்த பாசம். அப்படிதானே? அந்த கைக்குள்ள இருக்கிற பாசம். அந்த கையை விட்டா தாத்தா எங்க விட்டாலும், பாட்டி எங்க விட்டாலும், அப்பா எங்க விட்டாலும் இல்லை அப்படின்னா அந்த கைக்குள்ள இருக்கக்கூடிய பாசம் எப்படி உண்மையோ அது போல நான் இயேசுக்குள் இருந்தோம்னா இயேசு என்ன செய்யலாம்? முகமுகமாக பார்க்கலாம், தொடர்பு செய்யலாம். ஆனா இதுக்கு நிறைய அடிச்சு நம்ம ஜெபம் பண்ணி அந்த நிலையை அடிச்சிடும். அடைய முடியாதெல்லாம் கிடையாது. அடைஞ்சவங்க தான் புனிதர்கள் இல்லையா? அடைந்தவர்கள் தான் புனிதர்கள். இயேசுடைய கடவுளுடைய அந்த தோற்றத்தை தங்களுடைய மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து இயேசுடைய பாடுகளாக இருந்தாலும் இயேசுடைய பணியாக இருந்தாலும் அவங்க என்ன இருக்கிறாங்க? இயேசுவை ரசித்திருக்கிறார்கள், தொட்டிருக்கிறார்கள். ஏன் அந்தோனியாருடைய வாழ்க்கையில பாருங்களேன், இயேசுவை கரங்களை ஏறியிருக்கிறார் இல்லையா? சூசையப்பர், அன்னை மரியாள், இவர்கள் 2 பேருக்கு பிறகு இயேசுவினுடைய அந்த குழந்தை உருவத்தை கையில் ஏற்றக்கூடிய பெயரை பெற்றவர் யாரு? அந்தோனியார் மட்டும்தான். ஏன்? அவர் இயேசுவோடு இருந்தார், இயேசுவை பற்றி போதித்தார். அவர் வாயில போய் நிச்சயில வரவே இல்லை. அதனால இயேசு என்ன செய்றாரு? அவருக்கு காட்சி போகுது. அப்ப இயேசுவை காண முடியாதா? முடியும். அப்படின்னா நானாக இருப்பதை விட்டுவிட்டு நான் அவராக மாறுவேன். அதனால தான் பாடுறாரு, உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என்னை சரை காண்பேன், தொட்டு தொட்டு பார்ப்பேன், என் இயேசுவை தொட்டு தொட்டு பார்ப்பேன். தன்னான தனனா தன்னானா தன்னான தனனா தன்னானா பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. பாடுவோம். பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே
இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் பாடுவோம். இயேசுவிற்காய் சுவிசேஷத்திற்காய் தன்னான தன்னா தன்னானா தன்னான தன்னா தன்னானா கண்ணீர்கள் யாவை துடைக்கப்படும் கவலைகள் மறைந்து விடும். பாடுவோம். கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படும் கவலைகள் மறந்து விடும் எல்லாமே புதிதாகும். பாருங்களேன், கண்ணீர் துடைக்கப்படுகிறது, கவலைகள் மறக்கப்படுகிறது. யாரோடு இருந்தால் இயேசு இருந்தார். வீட்டுக்காரங்க இருந்தா அடி விதி உத ஒரே கேட்ட வார்த்தைகள், குளிச்சு போன வார்த்தைகள். ஒரு சில இடங்கள்ல மகிழ்ச்சி இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நிறைய நேரங்களில் திருமணமாகி ஒவ்வொரு ஆண்டுக்கு பிறகு நிறைய பிரச்சனைகள் என்ன செய்யுது, அதிகமாக வருது. அப்போடா சனியை வீட்டை வெளியே நினைக்கிறோம் அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நமக்கு இருக்கக்கூடிய இந்த வேதனை, கண்ணீர், கவலை, கஷ்டங்கள் அனைத்தையும் துடைக்கிறவர் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா அன்புக்குரியவர்களே, அப்படி இந்த கடவுளோடு நாம் இணைந்தோம் என்று சொன்னால் என்னுடைய இயல்பு புரிதாகும், நான் புதிய மனிதனாக மாறி பேருடைய அவருடைய இயல்ப பலவீனம் இருந்தாலும் இயேசு அவரை அழைத்த பிறகு மீண்டுமாக அழைக்கின்ற போது, மறுதளித்த பிறகு அழைக்கிற போது அவர் என்ன செய்றாரு, புதிய மனிதராக மாறுகிறார். தமஸ்கு போகக்கூடிய சின்னப்ப கடவுள் தடுத்து ஆட்கொள்கிறார். அவர் பழைய மனிதரா புதிய மனிதரா? புதிய மனிதர் இல்லை. அப்படின்னா இந்த இயேசுவால் நாம் தொடப்பட்டோம் என்று சொன்னார். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. பாடுவோம். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவிற்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவிற்காய் சுவிசேஷத்திற்காய் தன்னான தன்னா தன்னானா தன்னான தன்னா தன்னானா தன்னான தன்னா தன்னானா தன்னான தன்னா தன்னானா. அனைவரும் குழந்தால் படிக்கிட்டு செல்வோம். ஆண்டவரே, எலியாவிற்கு காட்சி கொடுத்த போது இரைச்சல் ஏற்படுத்திய காற்று இல்லை, பாறைகளை விழுந்த நிலநடுக்கத்தில் இல்லை. ஆனால் மெல்லிய ஒலியில் ஆண்டவரே எமது பிரசனத்தை வெளிப்படுத்தி எலியாவை திடப்படுத்தினீர். கடவுளாகிய நீர் வலிமை மிகுந்தவர், வல்லமை கொண்டவர், உம்மால் முடியாதது ஒன்றுமில்லை என்று நம்புகிறவர்கள் நாங்கள். ஆனால் வலிமையின் அடையாளமாக, ஆற்றலின் அடையாளமாக இருக்கக்கூடிய காற்றில் இல்லை. எல்லோருக்கும் துன்பத்தை கொடுக்கக்கூடிய, பிறரை மிரளச் செய்யக்கூடிய நிலநடுக்கத்திலும் இல்லை. ஆனால் ஆண்டவரே, மெல்லிய ஒளியில் இருந்தீர். இயேசுவே, நாங்களும் என்னுடைய வாழ்க்கையில் எங்களுடைய இயல்பை விடுத்து, நாம் என்ற ஆனந்தத்தை விடுத்து, ஆண்டவரை நான் உம்மோடு இணைந்திருக்கிற போது நான் மறுரூபம் கொள்கிறேன். என்னுடைய உடலிலும் உள்ளத்திலும் புதிய மனிதரை காண்கிறேன். ஆண்டவரே, நீர் எனக்குள் புதிய மனிதரை உருவாக்குகின்றேன். நன்றி இயேசுவே. இதோ இந்த வேளை கண்ணீரை துடைப்பவராக நீர் இருக்கிறேன். கவலைகளை எங்களிலிருந்து அகற்றுபவராக நீர் இருக்கிறேன். நோய்களிலிருந்து விடுதலை தரக்கூடியவராக நீர் இருக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீரை துடைப்பப்பா. இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் உம்மை நோக்கி கூக்குரலிட்ட போது, அழுது புலம்பிய போது, நீர் அவர்களுடைய வேதனைகளை, கண்ணீரை கண்டேன் என்று சொல்கிறேன். ஆண்டவரே, நீர் காண்கின்ற தெய்வம். ஆண்டவரே, ஒரு கண்களில் ரட்சணம் உண்டு என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்பா தந்தையே, அதனால் தான் நீர் அந்த இஸ்ரேல் மக்களை விடுவித்தீர்.
காண்கிற தேவன் என் தேவன் என்று நாங்கள் நம்பிக்கையோடு பாடக்கூடிய அளவிற்கு ஆண்டவரே நீர் நல்லவராக இருக்கிறேன். ஏதோ எங்கள் துன்பங்களையும் நீர் உற்று நோக்கும்படியாக காணும்படியாக எங்களுடைய கண்ணீரை நம்பிக்கையோடு வெளியே நாங்கள் சொல்லிக்கிறோம். இயேசுவே நீர் துடைக்கும்படியாக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, எனக்கு எதிராக பாவங்கள் செய்தவர்கள், எனக்கு எதிராக பல்வேறு விதமான திட்டங்கள் செய்து என்னுடைய வாழ்க்கை அழிக்க நினைத்தவர்கள் அனைவரையும் ஆண்டவரை நான் மன்னிக்கிறேன். ஆண்டவரை நான் மன்னிக்கிற போது உண்மை அவர்களுக்கு நான் பிரதிபலிக்கிறேன். ஆண்டவரே, நான் நானாக இல்லாமல் நான் நீராக மாறுகிறேன். அப்பா தந்தையே, ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிற போது கற்றுத்தார். இயேசுவே நீரை எங்களுக்கு கற்றுத்தருகிறேன். தூய ஆவியினால் எங்களுக்கு விளக்கத்தை தருகிறேன். அப்பா தந்தையே நன்றி. அப்பா இயேசுவே ராஜாவே கொடான கூடி நன்றி சொல்கிறோம். ஏதோ நாங்கள் பல்வேறு விதமான தேவைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தேவைகளை எல்லாம் இப்போது ஆண்டவரை மௌனமாக ஒரு மாதத்தில் எடுத்து வைத்து ஜெபிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய தேவைகளை இந்த நற்கருணை ஆண்டவரிடம் வெளியே சொல்லுங்கள். நம் ஆண்டவர் தாங்கிய தேவனாக இருக்கிறார். கண்ணீர் அனைத்தையும் துடைக்கின்ற கடவுளாக இருக்கிறார். நம்பிக்கையை இழந்த வேளையில் நம்பிக்கை தரக்கூடிய கடவுளாக இருக்கிறார். அச்சம், பயம் அனைத்தையும் நீக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். தடைகள் அனைத்தையும் விலக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். மாட்சியை நமக்கு கொடுக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். நம்பிக்கையோடு நமது வேண்டுதல்களை இந்த வேளையில் சொல்லிப்போம். குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டும். கணவன் மனைவி பிள்ளைகள் இவர்களுக்குள் சமாதானம் நிலவ வேண்டும். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்க வேண்டும். நல்ல புரிதல்கள் வேண்டும். பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்க வேண்டும். கல்வியில், ஞானத்தில், ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க வேண்டும். நல்ல எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இளைஞர்கள் படித்து முடித்து நல்ல வேலைகளுக்கு செல்ல வேண்டும். பட்டதாரிகளாக மாறி நாடும் வீடும் போற்றக்கூடிய வல்லவர்களாக மாற வேண்டும். வேலைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திருமண தடைகள் அனைத்தும் நீங்க பெற்று அவர்களுடைய உள்ளத்திற்கு ஏற்றாற்போல் ஆண்டவரை நல்ல வரங்களை கொடு. ஆண்டவரை திருமண தடைகள் அனைத்தையும் உடைத்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆண்டவரை திருமண தடைகளை மாற்றி திருமணத்தை விரைவாக ஏற்பாடு செய்யும். ஆண்டவரை திருமணமான தம்பதியர்களுக்கு குறித்த காலத்தில் ஆண்டவரை குழந்தை பாக்கியத்தை கொடும். குழந்தை பாக்கியம் இல்லாத ஆண்டவரை அழுது புலம்பக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை ஆசீர்வதி. ஆபிரகாமினுடைய சாராளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தது போல, அவர்களுடைய கருவையை ஆசீர்வதித்தது போல, மலட்டுத்தன்மைகளை நீக்கி வல்லமையை கொடுத்தது போல ஆண்டவரை குழந்தை பாக்கியத்திற்காக சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. ஆண்டவரை குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதி. ஆண்டவரை பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் ஒப்புக் கொடுத்து சொல்லிக்கிறோம். ஆண்டவரை பிரச்சனைகள் அனைத்தும் எங்களை விட்டு அகல்படியாக நன்மைகளை மட்டுமே நாங்கள் காணும்படியாக எங்களை ஆசீர்வதி. நாங்கள் உங்களை விட்டு ஒருபோதும் பிரித்து விடாமல் நீர் எங்கள் கரம்பிடித்து எங்களை வழிநடத்தும். ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கக்கூடிய சிவ உணர்வை நாங்கள் உண்மையில் இணைந்திருக்கும் போது கண்டுகொள்கிறோம். ஆண்டவரை, ஜெபத்தில் எங்களோடு உடன் இருக்கிறேன். நன்றி. எங்களோடு பேசும் ஆண்டவரை, எங்களோடு வாழும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதி. எங்களை உயிருள்ள கற்சாடிகளாக மாற்றும். உமோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாக ஒரு மாற்றும். அப்போது நாங்கள் கண்ணீர்கள் இல்லாத, கவலைகள் இல்லாத, ஏமாற்றங்கள் இல்லாத ஆண்டவரே இந்த மன்னகத்தில் பரலோகத்தை காப்போம். இயேசுவே, இந்த மன்னகத்தில் பரலோகத்தை நாங்கள் கண்டுகொள்ள ஆசித்தார், வல்லமைத்தார், ஆற்றலைத்தார். ஆமென். மாண்புயர் கீதம் பாடுவோம். மாண்புயர்
வானின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றே. உமது திருவுடன் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கிறவர்களாலும் தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.